இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் அதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாப்அப் ஈவெண்ட் வரப்போது. ஸோ அது என்ன டாப்அப் ஈவெண்ட் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் க்ரோனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ச் அப்டேட் நமக்கு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. அது எப்படி எடுக்கிறது, என்னெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். அண்டு லக்ராயில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ராயல் ஆட் பண்ண போகிறாங்க, ஸ்பெஷல் ராயல் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன மாதிரி ராயலில் உள்ள என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஒர்த்தான ரேரான ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைமண்டுக்கே கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது எப்படி அந்த பண்டில் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச பண்டலாக கூட அது இருக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் எப்படி எடுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து என்னை மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பேக் தான் கைஸ். இருக்கிறதுலே ஒரு மொக்க பேக் இது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்க பேக்லேயே லைட்டாக கலர் தடவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். FFCSல நீங்கள் வந்து தொடர்ந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் ஃப்ரீயாக தரதை ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறக்காமல் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு பாப்பப் மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ க்ரோனா ஆப்ரேஷன் வி த லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி 7 to 11 டிசம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. ஓகேவா கைஸ், அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய டைமண்ட் ராயல் வச்சஸ் அப்புறம் வந்து வெப்பன் ராயல் வச்சஸ்லாம் தராங்க. பட் நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போகுது, பட் அது என்ன பேஜ்னே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து கேம்குள்ளே போகும்போது இதை பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டுக்குள்ளே தான் போகும் அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆக. நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஜா இருக்குல்ல, ஸோ அந்த க்ரோனாவோட அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஸோ இதை பற்றி எந்த விஷயம் போல் இப்போதைக்கு ஒரு பாப்பப்பாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் மேலே ஆட் பண்ணல. மேபி இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா அந்த அன்றைக்கி லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் தர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது எப்படிங்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இன்னும் பார்த்தா இன்னும் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸில் தராங்க. அது எப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ உள்ள என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா மேபி எல்லாருக்குமே ஓப்பன் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைம்ல யாருக்கா ஓப்பன் ஆகிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புதுசு ஒரு ராயல் வந்திருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ லக்ராயில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ராயல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ மேஜிக்குள்ளே இருக்க முக்கால்வாசி பண்டில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. இந்த டிஜே பண்டில், ராஜா பண்டில் அது எல்லாமே விட்டுருக்காங்க. ஒரு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 35 டைமண்டு. ஸோ 10 ஸ்பின்னு 350 டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசில் ஒரு அமெரிக்கன் சர்வர்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதான் இந்த பண்டில் ராயல் மாதிரி சொல்லணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த மேஜிக் கேப்பில் வந்து 2-3 பண்டல். ஸோ மேலே ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அண்ட் உள்ள என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா டிஜே பண்டல் அதே மாதிரி அதோட ஃபீமேலு. ஸோ ராஜா பண்டல் அதோட ஃபீமேலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோக் டிஷர்ட்டு. அப்புறம் வந்து அந்த டாப் கேமர்ஸ் கேர் கொடுத்தாங்க, அந்த ஃபியூரிஸ்டிக்னு சம்திங் வரும்ல. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த MP40 அதுவும் அந்த டாப் கேமர் செட்டு தான் அது. அப்புறம் ஒரு பேராசூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நிறைய டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. நமக்கு எப்படி ப்ரெஸ்டீஜ் டோக்கனும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டோக்கன் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சர்வருக்கு இது 100% வரும்னு சொல்ல முடியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ராயல் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். மேபி நம்மளுக்கு ஃபியூச்சரில் இது வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் டாப்அப், அதாவது இந்த கிறிஸ்மஸ் வருதுல்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்அப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் ஒரு வந்த விஷயம். ஸோ வெல்கம் டிசம்பர் டாப்அப். ஸோ டிசம்பர் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுற விதமாக வச்சுருக்காங்க. ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டோட M10 பாக்ஸ் 20, அதே மாதிரி AK பாக்ஸ் 20 தராங்க. இது செமையான ஒரு விஷயம் தான். ஒரு டைமண்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 பாக்ஸ் தராங்க. செம்ம ஒர்த்தான ஒரு இது. விண்டர்லேண்டுக்கெல்லாம் செம்ம பவரான ஒரு விஷயம் தான். ஸோ எத்தனை பேர்ட்ட விண்டர்லேண்ட் AK இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஒரு மாதிரி அந்த குச்சியில் வந்து மேலே ஏதோ பாக்ஸ் படம் பார்த்துறாங்க. அதை பார்த்தா ஐஸ் பாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஷார்பியன் அப்படிங்கிற மாதிரி தந்திருக்காங்க. அவங்க சர்வரில் அதை வச்சு அவங்க நிறைய ரெடி பண்ணிக்கூடிய, நம்ம சர்வருக்கு இன்னும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணல. பிங்க் டைமண்டோட நிறுத்திட்டு திருப்பி அதை தூக்கிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாம் தராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம் கொண்டு வரலாம். பட் இந்த மாதிரி பாக்ஸு ஷார்பின்லாம் வச்சு தர மாட்டாங்க. ஸோ வேறு மாதிரி கொண்டு வரலாம்.
பாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைமண்ட் டாப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பேரசூட் 100 டைமண்ட், லூட் பாக்ஸ் 500 டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம தான் மெயின் ஹைலைட்டுக்குள்ளே வந்துடும். என்னென்னா அந்த ஃப்ரீயாக ஒரு வேறு நாள் ஒர்த்தான ட்ரெஸ் கிடைக்குதுன்னு சொன்னல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஏதோ வந்து இதை வச்சுட்டு உட்காந்துருக்கேடா விஐபி ஷாப் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு விஐபி ஷாப் தெரியும், பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. கண்டிப்பாக டைமண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற விட்டுட்டாங்க. ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையான ஒரு பண்டில் வச்சுருந்தாங்க. போன டைம் நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு மிஸ் பண்ணேன், பட் இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக விஐபி ஷாப் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 days பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஓவர் வியூவாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு, அதாவது எக்ஸ்பி கார்டு, கோல்டு கார்டு, மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெறும் நீங்கள் 99 டைமண்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே கிடைக்க போகுது. அதே கூட பார்த்தீங்கன்னா டெய்லி கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகட்டும், கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கெல்லாம் கிடைக்குது. வெறும் 99 டைமண்ட் இல்லை ஒருத்தன் கிடையாது. இது ஒர்த்து கிடையாது, இது போக போக ஒர்த்து இருக்குது விஐபி கேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு இதில் ஒரு 9, அதில் ஒரு 9 ஆச்சு, 6 6 12 லெஜெண்டரி கன்ஸ்கின்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 7 நாளைக்கு இது இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்த விஐபி ஷாப்லேருந்து அவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும்னு நினைக்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் பேக்லாம் செம்மையாக இருக்கும், level 3. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 99 டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண போது வெறும் கோல்டு வச்சே நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு விஷயம் தான். இந்த ஷார்க் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 3rd level நல்லாயிருக்கும். அடுத்து இதில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டே இருக்குது. நீங்கள் வந்து 99 டைமண்ட் போட்டு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஐபி கிரேட் அப்படி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 கிரேட் கொடுப்பாங்க. டோட்டல் இது எத்தனை நாள் இருக்குன்னா 7 days 28 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிரேட்டாக கிடைக்குமா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கிரேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம், 5 கிரேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இந்த கிரேட் வச்சு என்ன பண்ணுறது, உள்ளே வந்து லெஜெண்டரி ஐட்டமான இது பவுண்டி டோக்கன் ரீசபிளி மேப் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரெஸ் இருக்குது. என்னென்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ராஜா ட்ரெஸ் மாதிரி ஒன்று செம்மையான ட்ரெஸ், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. அதோட பேர், அதாவது ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பாடி தனியாக, பேண்ட் தனியாக, ஷூ தனியாக, ஹெட் தனியாக கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு விஷயம் தான். எத்தனை பேர் இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ட்ரெஸ் வந்து சைடில் அப்பியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரெஸ்ஸாக போட்டாலே செம்ம கெத்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த கேட் கிளாஸ், அந்த பூனைக்குட்டி பெட்டு, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமில் வந்தது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஜெண்டரி ஐட்டமான பெட் ஃபுட் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பாக்ஸாக வந்து ஒரு நாளைக்கு 10 கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டுக்கா ஓப்பன் பண்ணுற டைத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லா இப்போ மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ஸோ ட்ரெஸ்ஸு கிடைக்கிறது நிறைய இது இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் அந்த இதை ஓப்பன் அதாவது அப்கிரேட் பண்ணிவிட்டு ஸோ 122 டைமண்ட் இருக்குதா, முடிஞ்சளவுக்கு எப்படி மிஸ்டி ஷாப் விட மாட்டானே. இனிவேஸ் நான் அதை முடிஞ்சளவுக்கு என்னால் அப்கிரேட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வாங்க ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எல்லாம் தான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாமே லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஷேரிங் தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போடாலும் உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணால் பார்த்துலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்கறேன். அது வரைக்கும் ஹேவ் அண்ட் கைஸ், டாட்டா, பாய்.